So all match is finished now. Happy birthday. birthday girl, answer your birthday boy. What's your name? Abhigana. For a grand performance. Come on, come on. Can you start? Are you guys ready? One more time, dance please. Music. செம்ம பாட்டு. இது என்னப்பா, விஜயோட மாநாட்டுக்கான பாட்டா? மாநாட்டுக்கான பாட்டு மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சது. அதை பத்தி பேசுறீங்களா? விஜய் மேஷப்பா இல்ல மாநாட்டுக்கான பாட்டா? விஜயோட மாநாட்டுக்காக வச்சுக்கலாமா? அப்ப பாருங்க எவ்வளவு அவர்கிட்ட சவுண்ட் செமையா கொடுக்குறாரு. அப்ப விஜய் மாநாட்டுக்கான பாட்டு தான். அப்ப டிஜே விஜய் உடைய பாட்டை பத்தி ஏதாவது ஒண்ணு பாருங்க. இதுக்குதான் டிஜே எங்க கூட கண்டினியூஸா இருக்கணுங்கிறது. என்னது கடவுளே விஜயா? கடவுளே விஜய் தானே எனக்கு கேட்டுச்சு, உங்களுக்கு கேட்டுச்சு. விஜய் தாங்க ஆடுல இருக்க விஜய் தாங்க கேட்டிருக்கு. இல்ல கடவுளே கடவுளே கடவுளே. தேங்க்யூ சோ மச். இங்க வந்து விஜயோட மேஷப்பா இல்ல மாநாடுக்கான விஜய்க்கான ட்ரிபியூட்டான்னு தெரியல, கலக்கிட்டீங்க. சூப்பரா இருந்தது உங்க தோல்வி.
நெக்ஸ்ட் உங்களுடைய கோரியோகிராஃபரை கூப்பிட்டு சர்டிபிகேட்டும் மற்றும் Choreographer Jayakumar and Mrs. Shobana. தெரியும் ஆடும்போது தெரிஞ்சது இந்த ஸ்டெப் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். மென்ஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு தனியாக நாங்கள் வைக்கும்போது தெரியும் இந்த ஸ்டெப் எல்லாம் நல்ல பரிச்சயமான ஸ்டெப்னு போது தெரிஞ்சது. So, please give a big round of applause for Ritu, அவரு அரசு Adhipan, Anirudhan. பிரைஸ் அதிகம் கொடுங்க ஷோனா. தேங்க்யூ. ஹலோ எஸ்பெஷலி வந்து அந்த ஸ்லோ மூவ் நீங்க போட்டீங்கல்ல அது எப்படி போடுங்க இன்னொரு தடவை. அதுதான் அதே ஸ்டெப் தான். அந்த கிஃப்ட வச்சுட்டே ஆடுறாங்க பாருங்க. அது யாருக்கும் கொடுக்காம அந்த கிஃப்ட கையில வச்சுட்டே அந்த சர்டிபிகேட்டையும் வச்சுட்டு கரெக்ட். இது பசங்க எவ்வளவு போட்டிருக்காங்கன்னா கொரியோகிராஃபர் எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. கொரியோகிராஃபர் ஒரு கை தட்டும் ப்ளீஸ். அந்த ஜெயக்குமார் நீங்க பேரா ஆடுறாங்களா? பேரா ஆடுறாங்களா? தீபாவளி ஸ்பெஷல் போனஸ் பேரா அந்த லூப்ஸ் ஸ்டெப் மட்டும். இந்த பக்கம் வந்துருங்க நீங்க. இந்த இல்ல அவர் அந்த இடத்துல அவர் போடுற பெர்ஃபார்மன்ஸ் இந்த நீங்க போடுறீங்க. ஓகே ரெடி மியூசிக். நம்ம டிஜே கிட்ட மியூசிக் கேட்டனா இன்னைக்கு 4 தான் போடுவாரு. ஜெயக்குமார் நீங்க தான் பயங்கரமா ஆடுவீங்கன்னு நினைச்சேன். ஷோபனா வேற லெவல் நினைக்கிறேன். நன்றி நன்றி. தேங்க்யூ சோ மச். நாங்கள் நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி அதர் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்போம். ஓகே திரும்ப நம்ம 90s போகலாம். இதை 90s உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? நான் 21 கேட்குச்சு. 21 கேட்குச்சா? உங்களை பார்த்தாலே தெரியுது. ஓகே உங்களை 90s வந்து நீங்க பாத்தீங்க இல்லையா அலைப்பாயுதே அந்த மாதிரியான பாடல்கள் எல்லாமே ஞாபகம் வருது இல்லையா? 90s நீங்க முதல்ல தீபாவை பாத்தீங்களே அந்த ஞாபகம் வந்துச்சா? பாருங்க அவர் வாயில வரதெல்லாம் பேசுறாரு. தீபா சரியில்லை. இவர் வந்திருக்கிற காஸ்டியூம் பார்த்தோம்னா அடுத்தது இன்னொரு கல்யாணம் பண்ணி தான் போற மாதிரி இருக்காரு. முதல்ல 90s சொன்னீங்கன்னா 90s உடைய சாங்ஸ் எல்லாமே நமக்கு லிஸ்ட் வரணும். அந்த 90s உடைய சாங்ஸ் எல்லாமே இப்போ பயங்கரமா ஃபியூஷன் பண்ணி அடுத்த செட் ஆஃப் கேர்ள்ஸ் வருகிறார்கள். லெட்ஸ் வெல்கம் 90s fusion girls Divya and Nandini please on the stage. நந்தினிக்கு தங்க புதுமைன்னு ஒரு சேனல் ஒன்று இருக்கு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் யுவர் செல்ஃப். புது கண்டென்ட் எல்லாம் போடுறாங்க. சவுத் அண்ட் கண்டென்ட் எல்லாம் போடுறாங்க. ஓகே ரைட் லெட்ஸ் ஸ்டார்ட் தி மியூசிக். ரெடி? ஆர் யூ ரெடி? Last place. Last please.
பாட்டிக்கு நம்ம பாட்டி பிடிச்சிருக்காண்டா. எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். இதுல வந்து நீங்க டான்ஸ் ஆடினதை விட மிஸ்டர் ஹரிஹரன் அண்ட் சதீஷ் சொல்லி கொடுத்த ஸ்டெப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. எங்க திரு ஹரிஹரன் அண்ட் சதீஷ் ஹரி வேற லெவல்ல வந்திருக்கு. அதனால அரங்கு நிறைந்த கை தட்ட ஃபார் சதீஷ் அண்ட் ஹரி ப்ளீஸ். ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஆக்சுவலா குழந்தைங்கலாம் வேற சின்ன பசங்கலாம் வேற வச்சுக்கிட்டு நீங்க முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நீங்க வரதுக்குள்ள தெரியுங்களா? ஐ திங்க் அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுங்களா? தெரியாது. சரி, ஆடுறாங்களா பாடுறாங்களா தெரியாது. சரி, என்ன லாங்குவேஜ்ல பாடுறாங்கன்னா தெரியுமா? தெரியாது. சரி, அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா பண்ணலையா? தெரியாது. எதுவுமே தெரியாம நான் ஸ்டேஜுக்கு வரேன்னு சொன்னவங்க நிறைய பேரு. ஆனா இதுதான் முதல் தடவை இல்லைங்க சுவாதி. மூணாவது சம்பவம் நினைக்கிறேன். இது முன்னாடி ஒரு 2 சம்பவம் சிறப்பா பண்ணிருக்காங்க. 3வது சம்பவத்துக்கு எல்லாரும் ரெடியா? டிஜே ஆடியன்ஸ் வந்து கதறீங்க. ஆனா அவங்க 6 பேருமே பயமா இருக்கும். அவங்க டைட்டிலே அதுதான் வச்சிருக்காங்க. அவங்க 6 பேரும் அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டெடிகேஷனா ஒரு ஆடியோ இப்ப ப்ளே ஆகும். டிஜே தம்பி டைம் ஆகுதுப்பா, இன்னும் நிறைய பேர் பாடுங்க. ஏதோ எங்களால முடிஞ்சது. தம்பி டைம் ஆகுதுப்பா, இன்னும் நிறைய பேர் பாடுங்க. ராஜா ராஜாதி ராஜனந்தர் ராஜா ராஜா ராஜாதி ராஜனந்தர் ராஜா பூஜா துர்காலே வேறேயும் பூஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் ராஜா கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் ராஜா ராஜா ராஜாதி ராஜனந்தர் ராஜா பூஜா தூக்காதே வேறே பூஜா இரவும் பகலும் இருந்தும் இன்றி இரவும் பகலும் உண்டு மாடும் மீனும் இருந்தும் இன்றி மாடும் மீனும் உண்டு இரவும் பகலும் இருந்தும் இன்றி இரவும் பகலும் உண்டு நெஞ்சம் உறவாள் கிளம்பி போறாங்க. கதை சாத்துங்க. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. யாரும் போக கூடாது. பார்க்க முடிகிற வரைக்கும் ஒருத்தரும் போக கூடாது. நாங்க ஒருத்தரும் விட மாட்டோம். ஓகே. ஆனாலும் அந்த கண்ணாடி தயவு சொல்லி கழிச்சாயோ பாட போற பாட்டுக்கு பிராக்டிஸ் கூட வருதில்ல. பாடுற பாட்டு சும்மா தெரிக்கணும். ஸ்டேஜ் அதிரணும். ஓகேவா? நானும் பயங்கரமா பெண்ணை கொடுத்துருக்கிறேன். எதுவுமே வேலை செய்ய என்ன பெண்ணாயா இதுல கண்ணாடி வேலை. இங்கே
வேண்டுமா மாலை அல்லவா நல்ல நேரம் அல்லவா இந்த மானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா பாட்டு பாடலாம் பாடம் சொல்லவா பறந்து செல்லவா வாழ்விழாவை போல வந்த பாவை அல்லவா நான் பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா மனிதர் உணவு போல இது மனிதர் காடு அதையும் தாண்டி உண்டான கோயில் என்றும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே என்ன காயமான போதும் என்னேடி தாங்கிக் கொள்ளும் இந்த தேடி ஆகாது சேரே என்னவென்று சொல்லாமல் ஏங்க அருகே வந்தது எந்த சோகம் உன்னை காக்கும் என்றென்னும் போது வந்த அருகே வந்தது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது சாமியே காலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா சிவகாமியே இறைவனில் நீயும் பாதியே
இல்லையே, லேட்டா அடுத்ததா அது டைம் ஆயிடுச்சுங்க. எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பாடிட்டாங்களா? பாடிட்டாங்க. நான் என்ன நினைச்சேன், சரி ரிஹர்சல் முடிச்சுட்டு இனிமேதான் பாட வருவாங்களோன்னு நினைச்சேன். பாடிட்டாங்க. சரி, ஓகே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ அங்க நில்லு. அதிகம் பேசு, நீ அணி பேசு. ஓகேவா? மறுபடியும் அதே தான். என்ன நீ அப்படியே ஸ்வாப்பிங்கா? சென்டர் ஆடுங்க. அணி நீ சைட்லயும் பார்க்கணும், ஆடியன்ஸ் மட்டும் பார்க்கணும். அவனை மட்டும் பார்க்கக்கூடாது, ஆடியன்ஸையும் பார்க்கணும். ஆடியன்ஸையும் பார்க்கணும், அவனையும் பார்த்துக்கணும். ஆடியன்ஸ் பார்த்துட்டு அவனை பார்த்துக்கணும். நீங்க ரூல்ஸ் கரெக்டா அன்னைக்கு சொல்லணும். நான் அப்படியே அவனை பாரு, அது மட்டும் தெரியும். சரி, ஓகே. இடுப்பு ஏற்படுத்த பண்ணவே இல்லை. நீ வந்து நீ அங்கே எப்படி 3 பேர் எப்படி மாறணும் சொல்லுங்க. எப்படி மாறணும்? நீங்க போங்க, அதுக்கு நாங்க போங்க, கடைசிக்கு போங்க. சோபனா போய் ஸ்டெப் போடே போக முடியுமா தெரியல. மறுபடியும் மாறணும். மறுபடியும் வந்து அப்ப அதிகமா என்ன இல்ல, நான் தான் இங்க போய் ஒரே தான் இருக்கு. சரியா? அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் இப்படி போய்க்கிறீங்க. ஓகே, போங்க. ஆனா யாரும் ஒரு பெருசா போவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரே மாதிரி கையில பாத்துக்கணி. சூப்பர். கையில பாத்துக்கணி. கையில பாத்துக்கணி. சூப்பர் 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 சூப்பர். அன்னைக்கு கேட்ட பாரு.